மகனுக்காகங்க. உங்க மகனுக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, ஆமா. பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 12/6 12/6 1995ங்க. 1998. 95ங்க. 95ஆ? ஆமாங்க. பிறந்த நேரம் 10:10 AM. 10:10 AM. பிறந்த இடம் பிறந்த இடம் ஈரோடுங்க. ஈரோடு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கடக லக்கணங்க. விருச்சிக ராசி. கடக அனுச நட்சத்திரம். லக்னம் விருச்சிக ராசியாம்மா. ராசி அனுச நட்சத்திரங்க. கடக லக்னம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம்மா. தைப்பு இது வைகாசி விசாகத்திற்கு அடுத்த நாள் பிறந்த உயர்நிலை யோக ஜாதகம்மா. ஓகேங்க. 2ல் செவ்வாய். ஆமாங்க. ராசிக்கு 5ல் சனி. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு டல் அடிக்கும். ஏன்னா எவ்வளவுதான் யோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசைகள் வரணும். சரி சரிங்க. சுக்கிர தசை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசை அப்படிலாம் ஒன்றும் பெரிய யோகத்தை செய்யாது. ஆனாலும் சனி பார்த்திருக்கிறதுனால கொஞ்சம் பாபத்துவம் தான். இந்த சுக்கிர தசை இதுவரைக்கும் இருந்த புதன் கேது தசைகளை விட யோக தசை. சரி சரிங்க. ஆக இவருடைய வாழ்க்கை 33 வயசுல இருந்து உண்மையிலே நல்லா இருக்கும். சரிங்க. மேரேஜ் ஆகலைங்க. சரிங்க. என்னங்கம்மா? இன்னும் கல்யாணம் ஆகலைங்க பையனுக்கு. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? 2ல் செவ்வாய்னு எதை சொல்றேன்? ஓ சரிங்க. 2ல் செவ்வாய்னா என்ன அர்த்தம்? குடும்பத்துல என்ன குடும்பம் அமையல அப்படின்னு அர்த்தம். ராசிக்கு 5ல் சனி. ராசிக்கு 5ல் சனின்றது குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடக்கூடிய அமைப்பு. சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சுமா. சுக்கிரதசை சூரிய பக்தியில 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பக்தியில இவருக்கு திருமணம் நடந்தே ஆகணும். இன்னும் ஒரு வருஷம் தாமதமாகுமா. இந்த ஒரு வருஷம் நடக்காது. சரிங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் திருமணம். அப்போ 32 வயசு. 33 வயசுல பொண்டாட்டியோட இருப்பாரு. 33 வயதிற்கு பிறகு அமையக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உண்மையிலேயே நல்லா இருக்குமா. கவலையே பட வேண்டாமா. இந்த ஜாதகர் நல்லா இருப்பாரு. பிற்பகுதி வாழ்க்கையும் 50 வயதிற்கு பிறகு வரக்கூடிய நல்ல வாழ்க்கை அமைப்பெல்லாம் இருக்கு. ஆகவே இவருக்கு இந்த வருடம் திருமணம் அமையாது. இது ஒன்று பொண்ணு வீட்டில் பிடிக்காது, இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டில் பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்காது, அப்படி இப்படின்னு இருக்கும். அடுத்த வருஷம் இந்த நேரம் உங்களுடைய மருமகள் பேர் தெரியக்கூடிய அருமையான யோக ஜாதகமா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். லைன்ல இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. அடுத்த காலர் கொடுங்க. ஏதோ சிக்னல் இதா இருக்கும். அடுத்த காலர் கொடுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ஆமா, நாங்க அரியலூர் மாவட்டமா? அரியலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? என் கணவருக்காக கேட்கும். உங்க கணவருக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 8/2/1989. 8/2/1989. இரவு 7:39. 7:39 PM. ஜெயங்கொண்டம். பிறந்த இடம்மா? ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. சிம்ம லக்னம் கும்பராசி. சிம்ம லக்னம் கும்பராசி. என்ன நட்சத்திரம்மா? பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க மேடம். ஏமா இந்த அமைப்பில் ராசிநாதன் லக்னம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் லக்னாதிபதியோட குரு தொடர்பு கொண்டா நல்ல ஜாதகம். இவருக்கு கணவருக்கு சுக்கிரன் 6ல் மறைந்திருந்தாலும் சூரியன் 6ல் மறைந்திருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் நல்லாவே இருக்கிறாரு. கும்பராசிக்காரங்க எல்லாம் ஒரு 3 வருஷமா நல்லா இல்லை. இந்த ஜென்மச்சனி போட்டு ஆட்டி வச்சிருச்சு. நீங்களும் இவரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆமா குருஜி, மேரேஜ் ஆனதுலேருந்து பிரச்சனையாகவே இருக்கு. ஆமாம், இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவை கொடுத்தது இந்த ஜென்மச்சனி. இப்போ உங்களுக்கு இவருக்கு புதன் தசை ராகுபக்தி முடியணும். புதன் தசை ராகுபக்தி இப்போ தான் முடியும். புதன் தசையில் ராகுபக்தியில் சந்திரன். இவரும் நல்லா இல்லை, உங்கள் மாமியாரும் நல்லா இல்லை. குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாகவே தாங்க இருக்கு. ஆமாம், இந்த வருஷம் இப்படித்தாம்மா இருக்கும். நீங்கள் என்ன ராசிமா? சிம்ம லக்னம் கும்பராசி தாங்கய்யா. சிம்ம லக்னம். நீங்களும் கும்பராசியா? ஆமாங்கய்யா, வீட்டு நட்சத்திரம். நீங்களும் கும்பராசி. அவ்வளோதான். 2 ஜென்மச்சனி. இந்த கோயிலுக்கு போனால் அங்கே இங்கேன்னு என்னமோ கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்கும். இதைத்தாம்மா நான் சொல்கிறேன். ஒரே ராசியாக இருந்தால் திகட்ட சந்தோஷம், தாங்க முடியாத துன்பம், இது 2 மாறி மாறி வரும். அட்டமத்த சனி ஜென்மச்சனி காலங்களில் எங்களுக்கு எதிர்காலம் எப்படிங்க இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லைம்மா. லக்னாதிபதியை குருவாக இருக்கிறதுனால எதுலையும் அப்படியே சமாளித்து கொள்ளக்கூடியவர் தான். சிம்ம லக்னக்காரர்களுக்கு ராகு சனி இந்த இருள் கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் கடுமையான பலன்களை செஞ்சே தீரும்.
புதன் திசையில் குரு பக்தி இப்போ 2027 ஆரம்பிக்குது. 2027னா தீபாவளிக்கு வர தீபாவளியிலிருந்தே அதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். புதனை குரு பார்க்கறதுனால உங்கள் கணவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க மாட்டார். எதுலேருந்து சமாளித்து வெளியே வந்துடுவார். என்ன ஒன்று கடுமையான குழப்பவாதியாக இருப்பார். முடிவெடுக்கவே முடியாது. ஆமாங்க ஐயா, குடும்பத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சாஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தோல் தேவைப்படும். எதுலேயும் முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகளில் தான் இருப்பார். டக்குன்னு முடிவை மாற்றிக்குவார். தவறான முடிவெடுப்பார். இதெல்லாம் ஜென்ம சந்திரன் ராகு சேர்க்கையினால் வரக்கூடிய அமைப்புகள். ஜென்ம சனியில் இது கொஞ்சம் தூக்கலாக தெரியும். கவலைப்படாதீங்கம்மா. 2027 பிறக்கும் போதே உங்களுக்கு நல்லா பிறக்கும். அந்த தீபாவளியிலிருந்து அப்படியே மாற்றங்கள் வரும். புதன் தசை ராகு புக்தி தான் மனைவிக்கு கஷ்டத்தை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? மனைவியை கெடுப்பார், மனதை கெடுப்பார், தாயை கெடுப்பார். இவ்வளோ விஷயங்களும் உங்கள் வீட்டுக்காரனால உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குமா. நான் அடிக்கடி சொல்லுவோமா, இந்திய பெண்களுக்கு 2 தான். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். உலகத்திற்கு இந்திய பெண்கள் கிடைத்த அத்தனை இந்திய பெண்களும் பொக்கிஷமானவர்கள். இவ்வளோ பெரிய நம்முடைய கலாச்சாரத்தை கட்டி காக்கிற சகோதரிகள் நீங்கள் மட்டும்தான். ஆம்பளைங்கள்லாம் கிடையாது, நாங்கள்லாம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஜன்மச்சனி காலங்களில் புருஷன் பிள்ளையால் கடுமையான மன அழுத்தம் இருக்கும். மாமியார் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கிற மாதிரிலாம் காட்டுதுமா. கவலைப்படாதீங்க. தீபாவளிக்கு பிறகு அப்படியே மாற்றம் வரும். சரியா? நிறைய சம்பாதிப்பாங்களான்னு கேக்குறாங்க ஐயா. சம்பாதிப்பாங்கம்மா, நல்லாவே இருப்பாங்கம்மா. அதுல எல்லாம் மாற்றம் இல்லைம்மா. 2027 புதன் திசையில் குரு பக்தி ஆரம்பிக்குது. குரு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகிறது. கடன் வாங்கி பிழைத்த சூழல்கள்லாம் விலகப் போகுது. அப்படியே புதன் தசை குரு பக்தி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சனி பக்தி கொஞ்சம் ஒரு நடுத்தரமான அமைப்பு கொடுக்கும். கேது தசை மிக பிரமாதமான யோக அமைப்புகளை சூரியனை போலவே செய்யும். அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் 40 வயதிற்கு பிறகு எதையுமே நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இவருக்கு அப்படியே படிப்படியாக வருமா. கவலைப்படாதீங்கம்மா. நல்ல ஜாதகமா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கம்.